அல்லாஹ்வுக்காக நாங்கள் உயிரையும் துறப்போம். இந்த காவல்துறையின் அட்டூழியத்தை நாங்கள் எதிர்ப்போம். காவல்துறை கைது செய்தால் நாங்கள் சிறைச்சாலைக்கு வரமாட்டோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்க எங்கள் மீது ஏன் அடித்தார் என்ற நியாயம் தெரியாதவரை நாங்கள் கைதாக மாட்டோம் என்று பிடிவாதமாக பேசிய பிறகு இந்த செய்தியை உடனடியாக மேலே பரவுகிறது. அல்லாஹ்வுடையார்களே, மேலப்பாளையத்தில் 400க்கு மேற்பட்ட சகோதரர்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். எங்கள் அப்பாவி பெண்களை அடித்த காவல்துறையை கண்டிக்கிறோம். கைது செய்யப்பட்டிருக்கிற முஸ்லீம்களை விடுதலை செய் என்று கோஷம் எழுப்பப்படுகிறது. மீண்டும் காவல்துறை மேலப்பாளையத்திலும் சில லத்தி சார்ஜ் அடிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் லத்தி சார்ஜையும் அடியும் வாங்கி கொண்டு ஊருக்குள் சென்றவர்கள் மீண்டும் புயலென பெரும் படையாய் கிளம்பி வந்தார்கள். 400 பேர் சென்றவர்கள் 2000 பேராக பெரும் குழுவாக மாறி வந்து மீண்டும் சாலையிலே அமர்ந்தார்கள். முஸ்லிம்களுடைய வீரத்தை எழுச்சியை பார்த்த காவல்துறை நடுங்கித்தான் போனது. இதற்கிடையிலே இதே போன்று தாளையுத்து போன்ற நகரங்களிலே 2 பெரும் ஜமாத்துகளும் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்யப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வயதார்கள் உட்பட 600க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் வந்து அமர்ந்தார்கள். ஆங்காங்கு பேருந்துகள் தாக்கப்பட்டதாக எங்களுக்கு செய்தி வந்தது. ஆன போதிலும் நாங்கள் நிலை குலையாமல் இருந்தோம். எந்த சூழ்நிலையும் நாங்கள் சந்திப்போம் என்ற உறுதியோடு பெண் மக்கள் உள்பட நாங்கள் உறுதியாக இருந்தோம். கடைசியாக இந்த தகவல் பெரிய கலவரமாக மாறிய பிறகு இந்த தகவல் சென்னை தலைமையகத்திற்கு, சென்னை தமிழக அரசின் தலைமையகத்திற்கு செய்தி போய் மதிப்புக்குரிய அடிஷனல் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ராஜேந்திரன் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு, நெல்லை மாவட்டத்தில் அவர் ஏற்கனவே மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடந்தபோது தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடந்த சம்பவம், அப்பொழுது அவர் டிஐஜியாக இங்கு பணியாற்றியவர். ஆக அவருடைய அனுபவம் இந்த விஷயத்தில் இங்கிருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டது, நீங்கள் நெல்லை மாவட்டம் சென்சிட்டிவான மாவட்டம், அங்கே நீங்கள் உடனடியாக உங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் பெரும் பிரச்சனை கிளம்பும் என்று எச்சரிக்கை செய்த பிறகு 288 பேரையும் கைது செய்வோம் என்று சொன்னார்கள். பின்னர் 50 பேரை தாருங்கள் என்றார்கள். நாங்கள் முடியாது என்று சொன்னோம். பின்னர் 30 பேரை தாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் முடியாது என்றோம். யாரையும் தர முடியாது, காவல்துறையினர் கைவசம் வைத்திருக்க 7 பேரை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த 7 பேரையும் எங்களிடத்தில் ஒப்படைப்பதாக வாக்குறுதி தந்த பிறகுதான் நாங்கள் விடுதலையாகி வெளியே வந்தோம். அந்த 7 பேரையும் அல்லாஹ்வுக்கே பொறுக்காது அந்த 7 இளைஞர்களையும் காவல்துறை 2 மணி நேரம் துவம்சம் செய்திருக்கிறார்கள். அந்த தோழர்களை பற்றி சில விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். காவல்துறையை அடித்து முடித்தவுடன் இந்த தோழர்கள் கேட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று. அவன் குடிப்பதற்கா என்று கேட்கிறேன். இல்லை, ஒழு செய்ய வேண்டும், எங்கள் மகரிப் தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்திலே அதிர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை அடித்திருக்கிறோம், துவைத்திருக்கிறோம், இவர்கள் என்னடா அப்படி தொடரணுங்கிறார்களே என்று அந்த இஸ்லாமிய உணர்வுகளை பார்த்து அவர்கள் பொறாமையும் பட்டார்கள். அந்த சகோதரர்களை நாங்கள் பார்த்தபோது சில சகோதரர்களால் நிற்கக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல். கடைசியாக காவல்துறை எங்களிடத்தில் சொன்னது, நாங்கள் உங்கள் மீது போட்டிருக்கிற அத்தனை வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். பஸ்ஸுகள் பேருந்துகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கான நஷ்டஈட்டை நீங்கள் கொடுத்தாவிட்டால் போதும், இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விடுதலையாக வெளியே வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் சில அரிய தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. காவல்துறையினர் பெரும்பாலும் அவர்களே பேருந்துகளை தாக்குதல் நடத்தினார்கள் என்றும், அடிக்கும் பொழுது முஸ்லீம்களுடைய மர்ம உறுப்பை குறிவைத்து லத்தியால் அடித்திருக்கிறார்கள் என்றும், நாரே தக்பீர் என்ற வார்த்தை நாரே தக்பீரடா நாயே தக்பீர் என்ற வார்த்தையை போலீஸ்துறை காவல்துறையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். முஸ்லீம் பெண்களை அடிக்கும் பொழுது ஆபாச வார்த்தைகளை சொல்லியே அடித்திருக்கிறார்கள். முஸ்லீம் பெண் பிள்ளைகளை, பெண் காவலர்களை வைத்து அவர்கள் ஹேண்டில் செய்திருக்க வேண்டும், ஆனால் ஆண்களை நேரடியாக அடித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பலகீனத்தை உணர்ந்து செய்திருக்கிறார்கள். ஆன போதிலும் இந்த சமுதாயம் பலகீனமான சமுதாயம் அல்ல. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நான் பலகீனமான மக்களுக்காகவே இருக்கிறேன். அல்லாஹ் நேசிப்பதெல்லாம் பலகீனமான மக்களோடு. அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், எங்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, இந்த சுய விளக்கத்தின் மூலமாக உங்களுக்கு வேண்டுவதெல்லாம், நாங்கள் இன்னும் எங்கள் உணர்வுகள் குறைந்து போகவில்லை. எங்கள் ஆற்றல், அல்லாஹ் எங்களுக்கு மரணம் தருகிற வரைக்கும் எங்கள் ஆற்றல் வீரியமிக்கு ஓடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்களே, அவர்களுக்கு கடைசியாக தண்டனை கிடைக்கும் வரை என்ன போராட்ட வேண்டும், எத்தகைய தியாகத்தையும் நாங்கள் செய்வதற்கு இன்னும் தயாராக இருக்கிறோம். காவல்துறையும் அடியும் உதைகளும் கெட்ட வார்த்தைகளும் எங்களை ஒருபொழுதும் எங்கள் ஈமானை குறைய வைக்க செய்யாது. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த சுய விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன்.
ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி இனிய தோழரை பிடித்து அடித்தார்கள், உதைத்தார்கள். கடைசியாக ஒரு இடத்தில் சொன்னார்கள், ஹுபைபே, உம்மை நாங்கள் மன்னித்து விட்டு விடுகிறோம், நீர் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் படுகிற இந்த துன்பத்தை துயரத்தை முகம்மது பட்டால் போதுமே என்ற வார்த்தையை மட்டும் சொல்லும், உம்மை நாம் விடுதலை செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதன் மீது காலில் முள் தைத்தால் கூட நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இவனை கழுமரத்தில் ஏற்று அம்படித்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது எனக்கு 2 ரக்கத் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டது. 2 ரக்கத்தை சுருக்கமாக தொழுதுவிட்டு இழந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நான் இறைவனிடத்தில் நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற ஆசை, ஆனால் ஹுபைப் மரணத்திற்கு பயந்து நீண்ட நேரம் சுஜூதிலே தொழுகையில் இருந்து விட்டான் என்று நீங்கள் என்னை கோழையாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கமாக முடித்துக் கொண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது மீண்டும் அவரிடத்திலே சொன்னார்கள், ஹுபைபே, இப்பொழுதும் கெட்டு போய்விடவில்லை, நீர் அந்த முகமது நான் படுகிற துயரத்தை முகமது பட்டால் பரவாயில்லை என்று சொன்னார்கள். இல்லை, என்னை அடித்து கொள்ளுங்கள், அம்பால் அடிகள் என்று சொன்னார்கள். அம்பால் அடித்து கொல்லப்பட்டது. அவளது சதைகளை, உயிர் பிரியன சதைகள் துண்டு துண்டாக பிரித்து எடுக்கப்பட்டன என்பதை சையத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சொல்கிறார். நான் அதை பார்த்து, அந்த காட்சியை கண்ணால் பார்த்தே அந்த நினைவு வரும்போதெல்லாம் நான் மயங்கி விழுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடையார்களே, அப்படிப்பட்ட இனிய தோழர்கள் மூலமாக கட்டப்பட்ட இஸ்லாம் என்ற மார்க்கம்தான். அந்த மார்க்கத்தின் அல்லாஹ் தஆலா நம் உள்ளங்களிலே எத்தனையோ பேர் காஃபிராக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த இறை நம்பிக்கை தந்த இரட்சகன் நம்மை ஈமானை சோதிக்கிறான் என்ற அந்த மனநிலையை மட்டும் நாங்கள் போராட்ட களத்தில் வைத்துக் கொண்டோம். நீங்கள் வீடியோ காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், காவல்துறை அடியும் மண்டை உடைப்பையும் மீறி நாங்கள் உள்ளே அடர்ந்தேறி உள்ளே சென்றோம். சென்று கோஷங்களை முழக்கங்களை எழுப்பினோம். இதற்கெல்லாம் காரணம் அந்த தோழர்களை போன்று, நபித்தோழர்களை போன்று எங்களுக்கு உயிர் தியாகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ஜனநாயக வழியிலாக எங்கள் போராட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். எங்கள் மீது எங்கள் போராட்டத்தை நியாயப்படுத்துவதும் உண்டு. சில அமைப்புகள் எங்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதும் உண்டு. ஆனபோதிலும் எங்கள் உள்ளங்களில் காரியங்கள் அல்லாஹ்வுக்காக இருந்தால் அந்த இரட்சகன் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்கள் பாதுகாவலன், அவன் எங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருப்பான். அந்த போராட்டத்தின் மூலமாக மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் பெண்கள் உள்பட பன்மடங்கு இன்னும் ஈமானிய பலத்தோடு மீண்டும் நாம் போராட்டம் நடத்தி ஆக வேண்டும் என்ற வலிமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்கள் பாதுகாவலன். நீங்கள் இந்த சுயவிளக்கத்தின் மூலமாக நடந்த சம்பவங்களை நீங்கள் கேட்டு பிறரிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாவட்ட கிளைக்கழக நிர்வாகிகளே, அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடி அல்லாஹ்வுக்காகவே பிரிய வேண்டும் என்ற உண்மையான தோழமையோடு பழகுகிற என் அன்பிற்கினிய மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களே, இன்னும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இதயபூர்வமாக தன்னை இணைத்திருக்கிற என் அன்பிற்கினிய சகோதரிகளே, இன்னும் எங்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவாக நிற்கிற, பின்புலமாக நிற்கிற ஆதரவாளர்களே, கடந்த 21/9/2012 ஜும்மா தினத்தன்று நாம் நடத்திய ரயில் மறியல் போராட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி சித்திரம் எடுத்த யூத விரையினுடைய திரைப்படத்தை யூடியூப்பில் தடை செய்யாத மத்திய அரசை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை நடத்தினோம். இந்த போராட்டத்தில் நாம் பரிசாக பெற்றுக்கொண்டது காவல்துறையின் அடியும் சித்திரவதைகளும் வசைகளும் தான்.
எத்தனையோ நம் தோழர்களுக்கு, நம் சகோதரர்களுக்கு மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டு ஓடியது. இன்னும் சிலருடைய மர்ம உறுப்புகளை திட்டமிட்டு காவல்துறையினர் குத்தினார்கள். அப்பாவி பெண்களை ஓட ஓட விட்டு அடித்தார்கள். கெட்ட வார்த்தைகளால் பேசினார்கள். கீழே விழுந்த முதியவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. 5-6 காவலர்கள் சூழ்ந்து நின்று தாக்கினார்கள். ஒரு மானை 5 வேட்டை புலிகள் பாய்ந்து பிராண்டுவதை போன்று பிராண்டினார்கள். இந்த அடி, மீதி, உதை, இரத்தம் சிந்தளவையாவும் நமக்கு ஒருபோதும் வழியை ஏற்படுத்தாது. ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அது வழியாகவும் இருக்காது. மறுமையில் அல்லாஹ் அவனது அடியார்களுக்கு கூலி வழங்குவான். அந்த இரட்சகன் கூலியை வழங்கும்போது சொல்லி சொல்லி வழங்குவான். இன்னென்ன காரியத்திற்கு உனக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி வழங்குவான். யார் அணு அளவு தீமை செய்தாரோ அதை அங்கே கண்டுகொள்வார். யார் அணு அளவு நன்மை செய்தாரோ அதையும் அவர்கள் அங்கே கண்டுகொள்வார்கள். இது அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹுடையார்களே, நாம் நடத்திய இந்த போராட்டத்தில் வாங்கிய அடி, மீதி, உதை, வசைகள் எல்லாம் மறுமை நாளில் அந்த கருணை மிக்க இரட்சகனுடைய கூலியை பெறுவதற்காக மட்டுமே இருக்கட்டும். உஹது போர்க்களத்தில் ஒரு தோழரை, நபி தோழரை அல்லாஹுடைய விரோதிகள் வெட்டுவார்கள். கையிலே தோல் புஜத்திலே வெட்டு விழுந்துவிடும். அந்த வெட்டு விழுந்த மாத்திரத்தில் அவர் வழி தாங்க முடியாமல் ஐயோ என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, இந்த வெட்டு விழும் பொழுது நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லியிருந்தால் கோடிக்கணக்கான வானவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதை நான் இங்கு நினைவூட்டுகிறேன். அந்த கையவர்கள் காவல்துறை, பாசிச சிந்தனை கொண்ட காவல்துறையினர் முஸ்லிம்களுக்கு விரோதமான கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை அடித்து துவம்சம் செய்யும்போது நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நாம் தான் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள். ஆகவே இவர்கள் அடியும் உதையும் நமக்கு ஒருபோதும் பொருட்டல்ல. நிச்சயமாக மறுமை வாழ்வே சிறந்த வாழ்வு. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கிறான். வல்லதி ஹலக்கல் மௌத்தி வல் ஹயாத்தல் யப்லுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. நான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறேன், உங்களிலே செயல்களிலே சிறந்தவன் யார் என்பதற்காக. ஆகவே நாம் சிறந்த செயல்களை செய்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி உறுதி. அதே போன்று நமது காரியங்களில் நாம் ஒருபோதும் வரம்புகளை மீறவில்லை, மனிதநேயத்தை நாம் மீறிவிடவில்லை. ஒரு உண்மையான ஜனநாயக போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்களில் நாம் பேரிகேடுகளை தள்ளிக்கொண்டு நாம் முன்புறமாக சென்று அடர்ந்தேறி சென்று அதிகாரிகளிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் கைதாகி விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை அதற்கு அவகாசம் கொடுக்காமல் காவல்துறை செய்ததற்கு காரணம் அவர்களுக்கு நம் மீது இருந்த குரோதமும் முஸ்லிம்கள் மீது இருந்த விரோதமும் தான் காரணம். ஆக இதற்கெல்லாம் கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உண்டு, நிச்சயமாக உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நாம் சோர்வடைந்து விட வேண்டாம். நிச்சயமாக மூமிகளுக்கு இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை தான். ஆகவே இதை எதிர்கொள்வோம். இன்னும் நாம் உற்சாகமாக, அதிவேகமாக, இன்னும் அதிக உந்துதலோடு இந்த தீமைகளை எதிர்க்க வேண்டியிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நாம் மரணிக்கும் தருவாய் வரைக்கும் நமக்கும் காஃபிர்களுக்கான போராட்டம் நீடித்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் அல்முறை திருக்குரானிலே, காஃபிர்களை உங்கள் உற்ற தோழர்களாகவோ நண்பர்களாகவோ ஆக்கிக் கொள்ளாதீர்கள், தலைவராகவோ ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் நாவாலும் கரத்தாலும் உங்களை தீண்டுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இது அல்லாஹுடைய வாக்குறுதி. ஆகவே அந்த வாக்குறுதி உண்மை என்று சொன்னால் அவன் அடிக்கிற அடி, அவன் கொடுக்கிற உதை, அவன் கொடுக்கிற சிறை துன்பம் யாவும் ஒரு மூமினுக்கு சுகமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஈமானின் சுவையை சுவைத்தவனாவான். ஆகவே அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பட்ட இந்த துயரம் நிச்சயமாக நம் மீது மீண்டும் உந்துதலை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் சொல்வேன் அடிக்கடி, மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு காற்றடைத்த பந்து. அது அடிக்க உயிரை எழும்புமே தவிர ஒருபோதும் சோர்வடையாது, உருளாது என்பதை மீண்டும் நாம் பதிவு வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் இன்னும் அதிகமாக தருவான். இந்த போராட்டம் இத்தோடு நிறைவடையாது. சட்டபூர்வமாக காவல்துறை எதிர்ப்போம், அவள் போட்டிருக்கிற வழக்குகளையும் சந்திப்போம்.
மீண்டும் காவல்துறையை மிரளுகிற அளவுக்கு ஜனநாயக வலிமை மிக்க ஜனநாயக போராட்டத்தின்பால் நாம் எழுந்து செல்வோம். பிற அமைப்புகளுடைய வசைகள், பிற அமைப்புகளுடைய குத்தலான பேட்டைகள், புத்தலான வார்த்தைகள், பிற அமைப்புகள் நம்மை பற்றி குறை பேசுகிறதே என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். நிச்சயமாக அவன் பரிசுத்தமானவன், அடியார்களின் உள்ளங்களில் உள்ள எண்ணங்களை அறியக்கூடியவன். ஆகவே அவனுக்காக நாம் அல்லாஹுடைய தூதருக்காக நான் போராடியது உண்மை என்று சொன்னால், பிறருடைய வசையும் பிறருடைய தூற்றுதலும் நம்மை ஒருபோதும் நம்மை தாக்காது. நிச்சயமாக நம் ஈமான் புதுப்பிக்கப்படும் என்பதை சொல்லி, மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் தொண்டர்கள், அதன் தொண்டர்களும் சோர்வடைய வேண்டாம். நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம், அவன் உறவை மீளுவோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, இது துயரமான விஷயமல்ல, நிச்சயமாக நமக்கு படிப்பினையும் அதே நேரத்தில் நம்முடைய ஆற்றலை இன்னும் அதிகப்படுத்துகிற மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் அல்லாஹின் பாதையிலே நம்முடைய போராட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு அனைவரும் உறுதியெடுப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈமானிய உறுதியை தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.